தம்பி கயத்தப்படி மீன் அடிச்சிருச்சு. மெதுவாயில் சின்ன மீன் மாதிரி தான் தெரியுது. பார்க்க சின்ன மீன் மாதிரியே தெரியுது பாரு. மெதுவாயில் டே சீலாடா துக்கு. ஆடி நல்லையா போச்சு. சைடில் லேசாக கொடிட்டு கிடக்கு பார்த்தீங்களா இல்லையா? அவன் தூக்கு நேரம் வந்து கீழே வந்து தண்ணியில் விழுந்து போனாலும் போயிருக்கும். போச்சு. 1500 போயிருந்துச்சு. 2 கிலோ இருக்குது. 2000 கொஞ்சம் நேரத்தில் போயிருக்கும் பார்த்தீங்களா? சைடில் கொடிட்டு கிடக்க பாருங்க. வாயில் கூட கொழுவல. லேசாக சைடில் மட்டும் கொடிட்டு கிடக்கு பாருங்க. என்ன போட்டு கொடுக்குன்னு பார்த்தீங்களா? அது இதெல்லாம் பிடிக்க முடியுமா? ராக்கெட் வேகத்தில் போகும். நம்ம எவ்வளவு ஸ்பீடாக வந்து நம்ம வத்தைக்கு பின்னால் வந்து மீனை இந்த கயிறை போட்டு வர்றோமோ எவ்வளோ ஸ்பீடு போனால் மட்டும்தான் இதை அடிக்கும். ரொம்ப ஸ்லோவில் வந்தோம்னா அந்த மீன் அடிக்காது. ஹை ஸ்பீடில் போகணும். அந்த மாதிரி போனால் மட்டும்தான் அந்த சீலாவை நம்ம பிடிக்கவே முடியும். அப்போ தான் வேகமாக வந்து அது வந்து மீன் அடிக்கும். எவ்வளவு வேகத்தில் மீன் போகுதோ அது ஸ்பீடுக்கு நம்ம போனால் மட்டும்தான் அது மீனை பிடிக்க முடியும். அதிகம்